ஹீரோ வீட்டில் ஹீரோயின் வேலைக்காரியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தன்னோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச காசை பேங்க்ல எடுத்துட்டு வரேன்னு போனவங்க 2 நாள் ஆகியும் திரும்பி வரவே இல்லை. ஹீரோ என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டா எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மா போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு வீட்டில் காசு இல்லை, என்னோட கல்யாணம் எப்படி பண்ண போறாங்கிட்ட கஷ்டத்துல தான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்னன்னா, இவரே வந்து பார்த்துட்டாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கு போகிற ஆள் இன்னும் ஃபோன் பண்ணி கேட்கலன்ற டைமில் அவன் ஃபோன் பண்ணி கேட்குறான். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல இவங்க சொன்னதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை உடனே கட் பண்ணிடுறான். ஹீரோக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு, தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான். ஆனால் அது கல்யாணம் ஆக போகிற பொண்ணு, நம்ம எப்படி கேட்க முடியும்னு சொன்ன உடனே எனக்கு வயசும் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கா, அதெல்லாம் வேணான்னு சொல்லி ஹீரோ முடிவு எடுத்துடுறான். ஹீரோ வந்து ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு போனதுனால ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. இந்த துபாய்க்காரன் இந்த பொண்ணு தனியாக கூப்பிட்டு பேசுகிறான். அவன் சொல்கிறான், நான் ஆல்ரெடி ஒரு பையன் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னோன்னே இந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிடுது. அதே டைம் ஜாலியாகவும் இருக்குது, ஏன்னா ஹீரோவை இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட 2 பேரோட லவ்வையும் ஒருத்தர் சொல்லிக்காம கடைசியில் பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு தானா இவளோட கையெடுத்து அவன் மேலே வைக்கிறான். அப்போவே ஹீரோவுக்கு புரிஞ்சிருது இவ தான் நமக்கான ஆளுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க. படமும் முடியுது.